யோகம் ஃபிட்னஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஷையோட வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் மூலிமா தொப்பையை எப்படி குறைக்கலாம், அதுக்கு எந்தெந்த மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபிட்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டான் தட்டி வச்சுக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். தொடங்கலாமா? ஃபர்ஸ்ட் இப்படி படுத்துக்குங்க. படுத்துட்டு உங்கள் காலை லைட்டாக இப்படி கேப் விட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மடக்கணும், திரும்பவும் நீட்டணும். இது ஒரு 21 தடவை பண்ணிக்கங்க. ஸோ காலை வந்து மடங்கிடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக நீட்டணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த இடத்துல இடுப்பில் உங்கள் சதை இருந்துச்சுன்னா இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிங்க. சேம் அதே தான், காலை எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது ஒரு 21 டைம்ஸ். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் கையை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. தலைக்கு பின்னாடி வச்சுட்டு சும்மா அந்த அப்டமினல் எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ பண்ண போகிற எக்ஸசைஸ் சேம் பொசிஷன் தான். கை இப்படி தலைக்கு பின்னாடி வச்சுக்கிங்க. வச்சுட்டு உங்கள் காலை இப்படி தூக்கணும். தூக்கிட்டு பேக்கில் ஹிப்பு இப்படி தூக்கிட்டு திரும்ப இறக்கணும். அதை வேகமாக பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். இது ஒரு 15 டைம்ஸ் பண்ணிக்கங்க. சேம் இதே பொசிஷன் தான், இது வேற எக்ஸசைஸ். இப்போ ரைட் கை நீங்கள் இப்படி தூக்கும் போது உங்கள் லெஃப்ட் கால் இப்படி வரணும். திரும்பவும் லெஃப்ட் கை இப்படி தூக்கும் போது ரைட் கால் இப்படி வரணும். இது ஒரு 11 டைம்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், உங்கள் கையை எப்படி வச்சுக்கோங்க. கால் சேம் பொசிஷன் தான். இப்படி சைடில் வந்து இந்த காலை தொடணும். உங்கள் கால் நவுத்தக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடு இது ஒரு 15 டைம் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ், சைடில் எப்படி படுத்துக்குங்க. சைடில் படுத்துட்டு உங்கள் கையை இப்படி வச்சுட்டு உங்கள் 2 காலையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் உடம்பை தூக்கி இந்த கை நேராக இப்படி தூக்கணும். இப்படியே ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி நிற்கணும். சப்போஸ் ஒரு நிமிஷம் நிற்க முடியலன்னா உங்களால் எவ்வளோ நிமிஷம் நிற்க முடியுதோ அவ்வளோ நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், இப்படி படுத்துக்குங்க. படுத்துட்டு உங்கள் 2 கை இப்படி வச்சுட்டு காலை 2 ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுட்டு உங்கள் உடம்பு தூக்கி உங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் நிற்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ், இப்படி உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு உங்கள் கை பின்னாடி இப்படி வச்சுட்டு உங்கள் காலை இப்படி தூக்கிட்டு காலை நீட்டுங்க. திரும்ப இப்படி கொண்டு வாங்க. இது ஒரு 15 டைம்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸசைஸ் சேம் இதே பொசிஷன் தான். மடக்கணும். இப்போ வந்து காலை நீட்டிட்டு கீழே மேலே இப்படி கொண்டு வரணும். இது எவ்வளோ நேரம் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணலாம். நெக்ஸ்ட், இப்படி படுத்துக்குங்க. படுத்துட்டு உங்கள் கையை இப்படி நீட்டிக்கிங்க. நீட்டிட்டு கழுத்தை வேணால் கொஞ்சம் தூக்கிலாம். தூக்கிட்டு உங்கள் கால் இப்படி தூக்கி ஹோல்ட் பண்ணணும். எவ்வளோ நேரம் இப்படியே நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் நிற்கலாம். கை இப்படி நேராக வைக்கணும். ஏன்னா வியூவர்ஸ், நான் சொல்லிக் கொடுத்த இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் நான் பண்ணும்போது எனக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியுது. இதை ரெகுலராக தொடர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ நிச்சயமாக உங்கள் தொப்பை குறையதை உங்களால் உணர முடியும். இந்த எக்ஸசைஸ் பதிவை நிறைய பேருக்கு அனுப்புங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ எல்லாம் தொப்பையோட சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி. யோகா, வர்மா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி.